சபரிமலை ஐயப்பன் கோவில் மண்டல பூஜையின் முதல் நாளான இன்று கோவில் நடை திறக்கப்பட்டது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். சபரிமலையிலிருந்து செய்தியாளர் சிவசபாபதி இணைந்துள்ளார். அவரிடம் பேசலாம். சிவசபாபதி, தற்போது பக்தர்களின் வருகையை முன்னிட்டு என்ன மாதிரியான பிரத்யேக ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது? அரசு தரப்பில் பல்வேறு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கு இல்லையா? கள நிலவரம் என பதிவு பண்ணுங்க. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல காலத்திற்கான முதல் நாள் இன்றிருந்து ஆரம்பமாகுது. இதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருந்து, அதாவது இந்த மண்டல காலத்தை அடுத்த வருடம் வரை நடத்திட்டு போற பிரசாந்த நம்பூதிரியார் இன்னைக்கு தான் முதல் நாள் அந்த நடையை திறந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பனை வழிபடுறதுக்கான, பக்தர்கள் வழிபடுறதுக்கான அந்த விஷயம்லாம் செஞ்சிருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா தற்பொழுது நெய்யபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல 70,000 பேரும், ஸ்பாட் புக்கில் வேறும் 20,000 பேரும் முன்பதிவு செஞ்சுட்டு இவங்க எல்லாமே ஐயப்பனை தற்பொழுது தரிசனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்பாட் புக்கிங், இது மட்டும் இல்லாம நிறைய பக்தர்களும் ஐயப்பனை தரிசனம் செய்யக்கூடிய ஒரு சூழலும் உருவாயிருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா வரும் காலங்களில் ஐயப்ப பக்தர்களுடைய எண்ணிக்கை மிக அதிக அளவில் வரும். அப்படிங்கிறதுனால இப்ப இருந்தே பாத்தீங்கன்னா நிறைய ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பனை காண்றதுக்காண்டி சபரிமலை வந்தவண்ணம் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வரும் பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாமே தேவஸ்வம் போர்டு மற்றும் கேரள அரசாங்கம் செய்து கொடுத்திருந்தாலும் பாத்தீங்கன்னா இன்னும் நீதிமன்றத்தின் உத்தரவு பிரகாரம் நிறைய இன்னும் செய்யணும். அதாவது பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருக்காமல் வேகமா ஐயப்பனை தரிசனம் பண்றதுக்கு இது பண்ணணும். அதே மாதிரி சுகாதாரம், கழிவறை, மருத்துவம் போன்றவற்றை எல்லாமே சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்களுடைய கோரிக்கையா இருக்கு. இது